இந்த மாதிரி சோப் பேஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் பாம் ஆயில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதில் கிளிசரின் ஊற்றுறேன். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் சர்க்கரை தண்ணி ரெண்டையும் ஊற்றி கரையிற அளவுக்கு விட்றோம். தண்ணியை கொஞ்சமாக மட்டும் ஊற்றுங்க. கரையிறதுக்காக தான் தண்ணி ஊற்றுறேன். கரைஞ்சா மட்டும் போதும். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம கிளிசரினும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஊற்றி வச்சுருந்தோம்ல, அதை வந்து குச்சி விட்டு நல்லா கிளறலாம். கிளிசரினும் ஆயிலும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது அதில் காஸ்டிக் லையை ஊற்றுறோம். அடுப்பு ரொம்ப சிம்மில் இல்லை டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு பெட்டர். இப்போது பிளெண்டரை வச்சு நல்லா கலக்கிறோம். நல்லா பேஸ்ட் ஆகிற மாதிரி கலக்கணும். கையில் கலக்குனா ரொம்ப நேரம் ஆகும். அதனால தான் பிளெண்டரில் இப்போ கடிக்கணும். ஓரளவுக்கு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ குச்சியில் கொஞ்சம் கலக்கலாம். ஓரத்தில் இருக்கிற அந்த கசடெல்லாம் எடுத்து விட்டுருங்க. இல்லைன்னா அது திரியாக இருக்கும். அதனால தான் எடுத்து விட்டுருக்கு. கலந்து வச்ச சுகர் சிரப்பை இப்போ மிக்ஸ் பண்ணலாம். இப்போது ஐசோப்ரோப்பைல் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கணும். ஒட்டுக்காக ஊற்றக்கூடாது. ஒட்டுக்காக ஊற்றுனீங்கன்னா பொங்கி மேலே வந்துடும். எப்போவுமே ஆல்கஹால் ஊற்றும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மறுபடியும் பிளெண்டரை வச்சு கெட்டியாகிற வரைக்கும் அடிக்கிறோம். நல்லா பிளெண்ட் ஆனோனையும் மோடில் ஊற்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பேஸ்ட்டு தனியாக இருக்கும். நீங்கள் மோடில் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. கலக்கிறத நிறுத்துனீங்கன்னா அது தண்ணி தனியாக பேஸ்ட்டு தனியாக ஆயிரும். கீழே பேஸ்ட்டாக இருக்கிறத மட்டும் சோப் ஆயிரும். கலக்கிறத கண்டிப்பான ப்ராசஸ்ஸு. இது கண்டிப்பாக கலந்தே ஆகணும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாள் கழித்து சோப் பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணால் பாதி வந்து மேலே மட்டும் காஞ்ச மாதிரி இருக்கும். உள்ளே ஜெல் மாதிரி தான் இருக்கும். இது எதுக்காக இப்போவே முன்னாடியே கட் பண்ணுறேன்னா, கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுட்டேன்னா உள்ளே இருக்கிற போர்ஷன்லாம் சீக்கிரம் காஞ்சி போயிடும். அதுக்காக தான் இப்போவே சின்னதாக கட் பண்ணி வைக்கிறேன். எப்படியும் சோப் பேஸ் மெல்ட் பண்ண தானே போகிறோம். அதனால் சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டா ஈஸியான ப்ராசஸ் தான்.